மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். இன்றைய காணொலிய சட்டத்தரணி சஜீவனி அபயகோன் அவங்களுடைய போஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்களோட போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு மேல மதம், நீதிக்கு மேல பணம் அப்படின்ற ஒரு செய்தியை அவருடைய போஸ்ட்ல பதிவு செய்திருந்தாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லேகாம ஹேமரத்ன தேரரை கைது செய்வதற்கான பிடியாணையை வாங்கி இந்த கைதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்ட துணிச்சல் மிக்க பெண் சட்டத்தரணி தான் சஜீவனி. எதனால இந்த ஒரு விஷயம் எழுதினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லேகாம ஹேமரத்ன தேரருடைய வழக்கு நேற்றைய தினம் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சந்தேக நபருக்காக கடந்த தவணையில 30 சட்டத்தரணிகள் முன்னிலையானாங்க. இந்த தடவை 20 சட்டத்தரணிகள் முன்னிலையானது மட்டுமல்ல, ஜனாதிபதி சட்டத்தரணிகள், சிரேஷ்ட சட்டத்தரணிகள், கரிஷ்ட சட்டத்தரணிகள், ஹேமரத்ன தேரருடைய பேரை சொன்னோன்னே நானும் ஆஜராகுதன் ஐயா அப்படின்ற மாதிரி 20 சட்டத்தரணிகள் முன்னிலையானாங்க. ஆனா கொடுமையில கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமிக்காக எந்த ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாகாத சூழ்நிலையில் தான் இந்த ஒரு போஸ்டை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. மனசாட்சி தான் இந்த காலத்துல எங்க இருக்கு? பணம்ண்டா பிணமும் வாய்த்திருக்கும். அதுக்காக யார் யாரோ முன்னிலையாகிறாங்க. கௌரவத்துக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, மிக முக்கியமான நபர்கள் என்பதற்காக எல்லாம் ஆளே தெரியாம, கேஸை தெரியாம நானும் வாதாடுறேன் ஐயா அப்படின்ற மாதிரி தான் கையை உயர்த்தி ஆஜராகிருக்காங்க. ஆனா பாவம், குறித்த சிறுமிக்காக எந்த ஒரு சட்டத்தரணையும் இல்லை என்பதுதான் ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம். சரி, நேற்றைய தின நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த தேரர் சார்பாக முன்னிலையான 20 சட்டத்தரணிகள்ல மிக முக்கியமான சட்டத்தரணிகள் என்ன வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணை தேவையில்லை, விசாரணையை துரிதப்படுத்துங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. எதற்காக பிணை தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தல. சிறைச்சாலை நிர்வாகம் அவருடைய உடல்நிலை இவ்வளவு தூரம் பயணிப்பதற்கு தகுதியாக இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டும் சமர்ப்பிச்சாங்க. குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தல. அதனால பிணை கேட்க முடியாது என்பதனால சட்டத்தரணிகள் பிணை கேட்கல, விசாரணையை துரிதப்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. சிறுமி சார்பாக யார் தான் முன்னிலையானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விசாரணையை முன்னெடுக்கின்ற நிட்டம்புவ போலீஸ் அதிகாரிகளும் அனுராதபுர போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகளும் முன்னிலையாகி இந்த விசாரணை குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிச்சாங்க. விசாரணை குறித்த விஷயங்கள் என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விசாரணையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். மிக முக்கியமான சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. குறித்த தேரருக்கும் சிறுமிக்கும் இடையில, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் இடையிலே பேசப்பட்ட கலந்துரையாடல்கள், குறுஞ்செய்திகள், அனுப்பப்பட்ட மெசேஜ்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்தி அந்த ஒரு ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திவிட்டு, எதிர்வரும் தினங்கள்ல குறித்த தேரருடைய டிஎன்ஏ பரிசோதனை, சிறுமியருடைய டிஎன்ஏ பரிசோதனை அடங்கிய ஆவணங்கள் மற்றும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் எதிர்வரும் தினங்கள்ல நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. பல்லேகாம ஹேமரத்ன தேரருடைய சட்டத்தரணிகள் சென்ற தவணையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேரர் அனைத்து குற்றச்சாட்டுக்களை மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த சிறுமிக்கும் அவருக்கும் இடையிலான பேசப்பட்ட வாய்ஸ் நோட், அதுபோக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள் அனைத்துமே இப்போது ஆவணப்படுத்தப்பட்டு இப்போது சான்றாக இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயுடைய வழக்கும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவருக்காக முன்னிலையான சட்டத்தரணி பிரதீப் திசாநாயக்க என்ன வாதத்தை முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வகையான பிணை நிபந்தனைகள் நீங்க விதிக்கலாம், அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம், எனது கட்சிக்காரரை பிணையில் அனுப்பிடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாரு. பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயாக இருந்தா தூக்கி பணத்துக்காக ஒரு தேரருக்கு 13 வயது குழந்தைய கொடுத்து இருப்பாடா என்ன? அந்த பெண்ணுடைய பிணைக்காகத்தான் இந்த சட்டத்தரணி போராடி இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயுடைய வழக்கும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவருக்காக முன்னிலையான சட்டத்தரணி பிரதீப் திசாநாயக்க என்ன வாதத்தை முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வகையான பிணை நிபந்தனைகள் நீங்க விதிக்கலாம், அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம், எனது கட்சிக்காரரை பிணையில் அனுப்பிடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாரு. பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயாக இருந்தா தூக்கி பணத்துக்காக ஒரு தேரருக்கு 13 வயது குழந்தைய கொடுத்து இருப்பாளா என்ன? அந்த பெண்ணுடைய பிணைக்காகத்தான் இந்த சட்டத்தரணி போராடி இருக்கிறாரு, வாதங்களை முன்வைச்சாரு. இவை அனைத்தையும் கேட்டிருந்த நீதிபதி உடனடியாக எதிர்வரும் 22ஆம் திகதி வரைக்கும் குறித்த பெண்ணை விளக்கமறியல் வைக்கும்படி உத்தரவை பிறப்பிச்சாங்க. ஹேமரத்ன தேரருடைய வழக்குல நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேமரத்ன தேரரை எதிர்வரும் 22ஆம் திகதி வழக்கின் போது கண்டிப்பாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சது நீதிமன்றம். எதிர்வரும் 22ஆம் திகதி வரைக்கும் அவருடைய விளக்கமறியலை நீதிமன்றம் நீடித்தது.
சரி, இப்போ இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விசாரணை அறிக்கையெல்லாம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. சட்டமா அதிபர் திணைக்களம் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கின மேல் நீதிமன்றத்துல நடத்தணும். இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய இந்த விவகாரம் குறித்து காதலன் கைது செய்யப்பட்டான், தாய் என்ற அந்த பேயும் கைது செய்யப்பட்டது. அதுபோக இதோடு சம்பந்தப்பட்ட இவருடைய உறவுக்காரர் என்று சொல்லப்படுகின்ற காம பிசாசும் கைது செய்யப்பட்டான். அதுபோக இதோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு தம்புள்ளையைச் சேர்ந்த வியாபாரியும் கைது செய்யப்பட்டாங்க. இத்தனை விடயங்கள் நடந்ததுக்கு பிற்பாடும் குறித்த தேரருடைய கைது தாமதமாச்சு. ஆனா மனிதநேயம் கொண்ட ஒரு பெண்ணாக அந்த வழியை உணர்ந்த சட்டத்தரணி சஜீவனி பிணை ஒன்றை வாங்கித்தான் இந்த கைது நடந்தது. இந்த கைது நடக்கின்ற போது குறித்த தேரர் எங்கிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றிருந்தாரு. உடனடியாக கைது நடந்தது என்ற செய்திகள் தான் பார்க்க கிடைத்தது. ஆனால் நீதிமன்றத்திற்கோ சிறைச்சாலைக்கோ தேரரை அனுப்பி வைக்கல. நீதிபதியை நேரடியாக சென்று அவரை பார்த்து அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. நீதிபதி பிறப்பிச்ச உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலை வைத்தியசாலையில் அல்லது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சாங்க. பல நாட்கள் அந்த ஒரு உத்தரவு நடைமுறைக்கு வரல. சிறைச்சாலை அதிகாரிகள் அதை பத்தி எந்த ஒரு கணக்கும் எடுக்காத சூழ்நிலையில தொடர்ச்சியாக தனியார் வைத்தியசாலையில தான் குறித்த தேரர் இருந்து வந்தாரு. மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்காக வந்த பொழுதோ, அனுராதபுரம் நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்த பொழுதோ, அப்போதும் குறித்த தேரர் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தாதன் காரணமாக மீண்டும் அந்த வழக்கு தள்ளி போச்சு. உடனடியாக கொழும்பில் இருக்கின்ற மேலதிக நீதவான் மீண்டும் தேரரை பார்த்து தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இப்படித்தான் இப்போது குறித்த தேரர் தேசிய வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வராரு. இப்படியான ஒரு இழுபறிக்கு மத்தியில தான் இந்த வழக்கு நகருகின்ற சூழ்நிலையில சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரருக்கு எதிராக, குறித்த சந்தேக நபருக்கு எதிராக ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுவதற்கான காரணமே மேல சொன்ன விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சட்டத்தரணியை முன்னிலையாகல, ஏதோ பணம் கிடைக்காது என்பதனால முன்னிலையாகாம இருந்திருக்கலாம், அல்லது குறித்த தேரருக்கு எதிராக முன்னிலையானா தெய்வ குற்றமாக இருக்குமோ என்ற அச்சத்துல அவங்க பின்வாங்கி இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சிறுமிக்கு பொறுப்பானது அரசு. அரசுல சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கான தனி அமைச்சு இருக்கு. இவர்களை கண்ணில் இது படலையா? குறித்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் இது குறித்த கவனம் எடுக்கலையான மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு குறித்த அமைச்சர், அதனுடைய அமைச்சராக இப்போது இருக்கிறவங்க தான் சரோஜா பவல்ராஜ் அமைச்சர் அவர்கள். சரோஜா பவல்ராஜ் அமைச்சர் அவங்க பதவியேற்ற உடனே சிறுவர்களுக்கான பாதுகாப்பு குறித்து எத்தனையோ விடயங்களை பேசினாங்க, எத்தனை செயற்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுவர் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் குறித்து பேசி பல்வேறு சர்ச்சைகள் எழும்பிய சூழ்நிலையில இப்போது இந்த திருமணம் என்பதை தாண்டி 13 வயது சிறுமி மிக கொடூரமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். இரத்தம் தேய்த ஆடைகளை அந்த சிறுமியை புதைத்ததான வாக்குமூலங்கள் இருந்தும் குறித்த தேரருக்கு எதிராக குறித்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சட்டத்தரணையும் முன்னிலையாகாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தா குறித்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சுக்கு இருக்கின்ற நிறுவனங்கள் இந்த சிறுமியினுடைய பாதுகாப்பு குறித்தும் சிறுமியினுடைய உரிமை குறித்தும் சிறுமிக்கான நீதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறதோட, அத்தோடு இந்த சிறுமியுடைய தங்கைக்கு வயது 8, இப்போது குறித்த சிறுமிக்கான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் கூறியிருந்தாங்க. தாய் இப்போது சிறையில் இருக்கிற சூழ்நிலையில தந்தையும் குடும்பத்தை கைவிட்டுட்டாராம். இந்த சூழ்நிலையில 8 வயது சிறுமிக்கு இப்போது அக்காவும் கிடையாது, தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் இந்த ஒரு விஷயம் குறித்தும் போலீசார் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு இந்த ஒரு செய்தியை கொண்டு சென்றாங்க. இந்த ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான ஒரு நிறுவனத்துல குழந்தை ஒப்படைவதற்கான உத்தரவையும் பிறப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அது சார்ந்த விடயங்களும் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருந்த செய்திகளும் பதிவானது. என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்கணும், மனசாட்சி உள்ள சட்டத்தரணிகள் முன்வரணும். எந்த பதவியில் இருந்தாலும், பட்டத்தில் இருந்தாலும், எந்த உயரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சட்டம் அனைவருக்கு சமம் அப்படின்ற ஒரு கோட்பாடு நிலைநிறுத்தப்படணும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சூழ்நிலை உருவாகணும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.